வணக்கங்க. நான் டாக்டர் பாலமுருகன், எலும்பு முறிவு நிபுணர். ரெகுலராக நம்ம கேஸ் பார்க்குறோம் அப்படின்னா, வயசானவங்க எலும்பு உடையிறது அதிகப்படியான கேசஸ் வந்து ஒரு 30 to 40% இல்லை 40 to 50% வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ராக்சர்ஸ் வந்து இப்போ இடுப்பு எலும்பு உடையுது, அது ஹிப் போன், அந்த பால் உடையுதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அது இல்லாமல் அந்த ஹிப் போனுக்கு கீழே ட்ரக்கான்ற ஏரியா தான் காமனான ஒரு ஆர்த்தோபெடிஷன்ஸ், பிரெட் அண்ட் பட்டர்னு சொல்லுவோம். அதுதான் ரெகுலராக நம்ம கேசஸ் பார்க்குறோம். அதுக்கு நிறைய சர்ஜரிஸ் இருக்குது. ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, ட்ரக்காண்டிக் ஃப்ராக்சர், பிஎஃப்என் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறோம். இதில் வந்து ஃப்ராக்சர் வந்ததுக்கப்புறம் இந்த பதிவில் நம்ம வந்து ஃப்ராக்சர் வராமல் எப்படி தடுக்கிறது, மெயினாக எப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, எப்படி ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா, அவங்க காலையில் எந்திரிக்கும் ஸ்லிப்பாகி விழுந்துறாங்க. அதாவது ஃபால், கீழே வந்து ஸ்லிப்பாகி விழுறதுனால தான் இந்த ஃப்ராக்சர் வருது. அப்புறம் வந்து ஓல்டேஜில் வந்து நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், பார்க்கின்சன்ஸ், அந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளத்தை கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற முறையான மெடிசன்ஸ் எடுத்தோம்னா அந்த மசிலோட பேலன்ஸ் இருக்கிறதுனால அவங்க கீழே டக்குன்னு விழ மாட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட ப்ரிவென்ஷன் பெட்டர் தன் கியூர் மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய நான் சொல்ல வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ராக்சர் ஆகாமல் தடுத்துக்கலாம்.